சமூக வலைத்தளங்களில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தியை பார்த்தோன்னே பயங்கரமான ஆச்சரியம். அதாவது இந்த மாட்டுக்கறி அரசியல் இருக்கு இல்லையா, இந்த மாட்டுக்கறி அரசியல், பசுவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற அரசியல், இது எல்லாமே எங்கே நடக்கும்னா வட மாநிலங்களில் தான் நடக்கும். ஏன்னா வட மாநிலங்கள் தான் சங்கிகள் நிறைந்த ஒரு மண். ஆனால் தமிழ்நாடு என்பது ஒரு பெரியாரிய மண். தமிழ்நாடு என்பது கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் நிறைந்த மண். தமிழ்நாடு என்பது என்னுடைய தட்டில் என்ன உணவு இருக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கக்கூடிய உரிமை பெற்ற ஒரு மண். நம்ம எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அதே மாதிரி இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்வதாக இருந்தால் தமிழ்நாடு என்பது பெரியாரிய மண். இந்த பெரியாரிய மண்ணில் தான் மாட்டுக்கறியை வைத்து ஒரு அரசியல் நடந்திருக்குது. அதுவும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற அந்த நிகழ்வில் மாட்டுக்கறியை வைத்து ஒரு அரசியல் நடந்திருக்குது. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சொல்ல போகிறதா இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்க வேண்டிய செய்தி, ஆனால் சரியாக பேசுபொருளாக மாறவில்லை. பட் இருந்தாலும் மக்களுடைய பார்வைக்கு நாம சொல்லிடுவோம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சமூக வலைத்தளங்களை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்போ ஒரு துண்டறிக்கை வருது. அந்த துண்டறிக்கையில் வலது பக்கம் பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய படம் வந்து போட்டிருக்காங்க. இடது பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலினுடைய படம் வந்து போட்டிருக்காங்க. அந்த துண்டறிக்கை என்ன அப்படின்னா ஒரு உணவு திருவிழா, அதாவது வணக்கம் சென்னை மகளிர் சுய உதவி குழு சார்பாக உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வந்து போட்டிருக்காங்க. மெரினா பீச்சில் நடக்குது. கடந்த 20ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 2 நாள் கூட இந்த உணவு திருவிழா நடக்க போகுது. அதில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன உணவு வந்து ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மாவட்டத்துடைய பேர், அது பக்கத்தில் என்ன உணவு கிடைக்குமோ அதை வந்து அப்படியே நேர்கூடாக வந்து ஒரு கோடை போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போகிறாங்க அடுத்து ஒரு 3 பக்கத்துக்கு அந்த உணவு திருவிழாவில் என்னென்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றத மிகப்பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. மட்டன் கறி கிடைக்கும், மட்டன் உப்பு கறி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த உணவு பட்டியலில் எங்கேயுமே மாட்டுக்கறி வந்து இல்லை. மாட்டுக்கறியை புறக்கணிச்சிருக்கிறாங்க. உணவு அரசியல் இதை சாதாரணமாக எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி ஒரு உணவு திருவிழா வச்சு அதில் மாட்டுக்கறியை புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். ஏன்னா சங்கிகள் நிறைந்த மண். ஏன்னா அந்த ஊரில் தான் மாட்டுக்கறியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, பசுவை வைத்து அரசியல் பண்ணுறாங்க. இல்லாட்டி சங்கிகள் நிறைந்த ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம எளிதாக கடந்து போயிடலாம். ஆனால் தமிழ்நாடு என்பது ஒரு பெரியாரிய மண், தமிழ்நாடு என்பது ஒரு திராவிட மண், தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி மண். இன்னும் சொல்ல போகிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய தட்டில் என்ன உணவு இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய உரிமை நிறைந்த ஒரு மண் தான் நம்ம தமிழ்நாட்டு மண். ஆனால் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நடைபெறுகின்ற இந்த உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி இல்லை. ஏன் இல்லை? மாட்டுக்கறியை வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அதனால வந்து அந்த பொருள் வந்து ஒரு அவர்ஷன் நிறைந்தது, அதனால மாட்டுக்கறிக்கு வந்து அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் மாட்டுக்கறிக்கு வந்து ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்திருக்கின்றதா? மாட்டுக்கறியை ஒடுக்குவதன் மூலமாக இங்கே என்ன ஒரு அரசியலை வந்து நிறுவுறாங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீதான ஒரு ஒடுக்குமுறையை வந்து அரசியலாக நிறுவுறாங்க. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துங்க, மாட்டுக்கறி வந்து ஒருத்தர் சாப்பிட்றான்னா அவங்க போய் அடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன விதமாக அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது அப்படின்னா மாடு வந்து புனிதமானது. இன்னும் சொல்ல போகிறாங்க மாட்டுக்கறி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களை வந்து தாக்குவதன் மூலமாக அங்கே மத அரசியல் நிறுவப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன விதமான அரசியல் நிறுவப்படுகின்றது அப்படின்னா மாட்டுக்கறியை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாட்டுக்கறி மீது வந்து ஒரு அவர்ஷனான பார்வை வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்வையை வந்து மேலும் ஊன்றும் விதமாக, வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த உணவு திருவிழாலேயே இந்த மாதிரி மாட்டுக்கறி புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன நிறுவனம் நினைக்கிறாங்க அப்படின்னா மாட்டுக்கறி என்பது பொது சமுதாயத்தை சார்ந்தவுடைய உணவு கிடையாது, அது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவுடைய உணவு. ஸோ பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவுடைய உணவாக இருக்கின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் கலக்கக்கூடாது, பொது சமுதாய மக்கள் சாப்பிடுகின்ற உணவுகளுக்கு மத்தியில் அந்த உணவு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உணவு அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது. மக்களே இது வந்து ரொம்ப நுட்பமாக பார்க்கணுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் வந்து எழுதுறான் மாட்டுக்கறி ஏன் புறக்கணிச்சிருக்காங்கன்ற ஒரு கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் எழுதுறான் இந்த மாதிரி வந்து மாட்டுக்கறியை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் சாப்பிட்றாங்க. ஸோ குறிப்பிட்ட சமுதாய மக்கள் சாப்பிட்ற காரணத்துக்காக அந்த உணவை பொது சமுதாய மக்கள் சாப்பிடுகின்ற இடத்துல போய் வச்சு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம வந்து ஒதுக்கிவிட முடியாது. அவனுடைய பாலிடிக்ஸை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக
ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கு நம்ம எதிராக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து எழுதுறான். இதே மனநிலை தான் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக நீடித்து கொண்டிருக்கின்றது. மக்களே, ரொம்ப நுட்பம் வந்து சிந்திக்கணும். நீங்கள் வேங்கை வயலில் என்ன நடந்துச்சு? வேங்கை வயலில் அந்த வேங்கை வயலை சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட அந்த கொஞ்சோண்டு மக்களுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த சாதி மக்களையுமே நம்ம வந்து பகையாக பார்த்து விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் வேங்கை வயல் அரசியல் இன்னும் ஓடிக்கிறது. ஏங்க, எவ்வளோ பெரிய குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டு காவல்துறை இந்த வேங்கை வயல் விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதை நம்பும்படியாவா இருக்குது? இல்லை, இதில் என்ன அரசியல் ஓடுது அப்படின்னா, எப்படி இந்த மாட்டுக்கறி அரசியல் ஒரு உணவு அரசியல் ஓடுதோ அதே மாதிரி தான் இங்கேயுமே அதே தான். அதாவது ஒரு பெரும்பான்மை மக்களாக வசித்து கொண்டிருக்கின்ற இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பிட்ட இந்த கொஞ்சோண்டு மக்களுக்காக அந்த ஒட்டுமொத்த வாக்குகளையும் நம்ம எதிராக நிறுத்திவிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல். புரியுதுங்களா? ஸோ இதே தான் உணவு திருவிழா நடக்குது. இதே அரசியல் தான் உணவு திருவிழாலையும். ஏங்க, அதே மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கோவில் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் கோவில் நுழைவு பிரச்சனைகள் என்பது நிறையாவே இருக்குது. நீ அந்த விவகாரம் எல்லாத்துலையும் எடுத்துங்க. கோவிலுக்குள்ளே வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம், அது அறநிலையத்துறை கோவிலாக இருந்தாலும் கூட ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை மீறி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை கோவிலுக்குள்ள விட முடியாது. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை கோவிலுக்குள்ள விட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிற அனைத்து சமுதாய மக்கள் இருக்கு இல்லையா, அந்த மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது அப்படின்ற காரணத்துக்காகவே இன்றிலும் கூட பல கிராமங்களில் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இந்த அறநிலையத்துறை கோவிலுக்குள்ளேயே போக முடியல. கோவிலுடைய போகிற நடத்திக்கிறாங்க இன்னமும் கூட. அப்போ இதே அரசியல் தான். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு உணவு திருவிழாவில் மாட்டுக்கறியை வந்து புறக்கணிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பான்மை மக்கள் மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் மாட்டுக்கறியை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக நம்ம ஒட்டுமொத்த நபர்களையும் புறக்கணித்து விட முடியாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன அரசியல் உணவு திருவிழா நடக்குதோ அதே அரசியல் தான் இந்த கோவில் நுழைவு போராட்டங்களுமே நடக்குது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதான் இன்னும் நம்ம ஆழமா சொல்றதா இருந்தா, ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ள போய் நீங்க போய் பாருங்க. அங்க வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காது. ஊர் மந்தியில வந்து அத்தனை தலைவருடைய படமும் இருக்கும், ஆனா புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த ஒன்றிய துவக்க பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த துவக்க பள்ளிகள்ல அனைத்து தலைவருடைய படமும் இருக்கும், ஆனா புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தலைவர் மட்டும்தான். அவரை வந்து நம்ம பொது இடத்துல போட்டோம், நம்முடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போட்டோம், இல்லாட்டி அந்த பள்ளிகளில் வரைஞ்சு வச்சோம் அப்படின்னா பொது சமுதாய மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களே அம்பேத்கருடைய படத்தை வைக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீ அப்படியே கம்பாரிசன் பண்ணி பாருங்க. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் மாட்டுக்கறி தின்றாங்க. அந்த மக்களுக்காக நம்ம வந்து பொது சமுதாய மக்கள் எல்லாத்தையும் பகிர்ச்சிட முடியாது அப்படின்ற காரணத்துக்காக எப்படி மாட்டுக்கறி இந்த உணவு திருவிழாவில் புறக்கணிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தலைவர் மட்டும்தாங்க. அவரை நம்ம பொது மந்தியில் போட்டோம் அப்படின்னா வாக்கு நமக்கு கிடைக்காதுங்க, ஓட்டுகள் கிடைக்காதுங்க. பொது சமுதாயத்தை சார்ந்தவனும் அவன் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதனால வந்து அம்பேத்கர் நம்ம புறக்கணிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரசியல் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல. ஏங்க, இது சாதாரணமாக என்னாலாம் கடந்து போக முடியாது. மற்றவங்க நீங்கள் எப்படியே எடுத்துங்க, என்னால் கடந்து போகவே முடியாது. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்கள் எல்லாத்தையுமே பகையாளியாக ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்? ஒரு அரசாங்கமே எப்படி சொல்லலாம்? இது வந்து அதனை தான் வெளிப்படுத்துது. ஏன்னா ஒரு சாதாரண உணவு திருவிழா, அந்த உணவு திருவிழாவில் ஒட்டுமொத்த மக்களும் வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மாட்டுக்கறியை போட்டோம் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா? அதுக்காக தான் மாட்டுக்கறி போடாமல் இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறான்னு கேட்குறீங்களா? இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி இத்தனை டேட்டாக்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பயத்து கொள்ள முடியாதுன்ற காரணத்துக்காக தான் இங்கே அரசியலே நடந்துக்கிருக்குது. அதனால தான் மீண்டும் இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மேலே இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ச்சியாக ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மக்களுக்கு ஆதரவு நம்ம போனோம் அப்படின்னா இந்த மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது. அதனால் வந்து ஒரு பேலன்ஸாகவே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பகடைக்காயாக, அரசியலுக்காக ஒரு பகடைக்காயாக இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் முன்னிறுத்தப்படுகின்றார்கள். இதை நீங்கள் அப்படியே அரசியலில் கூட கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு ஆதரவாக நம்ம போனோம் அப்படின்னா அட்ராசிட்டி யார் நிகழ்த்தினானுங்களோ அந்த மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காதுன்ற காரணத்துக்காகவே இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா பெரும்பான்மையான கட்சிகள் முன் வருவது கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர.
நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி தவிர வேறு எந்த கட்சிகளுமே வராது. காரணம் என்ன அப்படின்னா, இது தரப்புல இருக்க மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிருமே அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, மைனாரிட்டி மெஜாரிட்டி, தலித் அல்லாதவர்கள், இந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த உணவு திருவிழாவில் கூட அதான் வந்து வெளிப்பட்டு இருக்கின்றது. இதனை தொடக்கம் வந்து அதாங்க ஒரு தொடக்கம், இதோட தொடக்கம் அதுதான். நான் எல்லாருமே இருக்கிற இடத்துல நானும் போய் கலந்துக்கிறேன் அப்படின்றது தான் பொது நீரோட்டம், அதுதான் சமூக நீதி. ஆனால் வந்து உனக்காக நான் அவங்கள பகிச்சுக்கிற முடியாது அப்படின்றது வந்து சமூக நீதி என்பது கிடையாது. இன்னொரு விஷயத்தை நான் வேதனையோட பதிவு பண்ணவா, இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சியில் ஒரு உணவு திருவிழா நடந்துச்சு. அந்த உணவு திருவிழாவில் இதே மாதிரி தான் மாட்டுக்கறி புறக்கணிக்கப்பட்டது. அதுக்காக இன்னைக்கு சமூக நீதி பேசி கொண்டிருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் எல்லாமே அன்னைக்கு பயங்கரமான கண்டன குரல் எழுப்புனாங்க. யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்துச்சு. அதனுடைய விளைவுளால் அந்த உணவு திருவிழாவில் ஒரு பீஃப் ஸ்டால் வந்து திறந்தாங்க, இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த சமூக நீதி ஆட்சியில் பீஃப் ஸ்டால் திறக்கப்படுமா, எல்லாருமே சாப்பிடுகின்ற உணவுக்கு மத்தியில் இவங்களுடைய உணவும் இடம் பெறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.